பார்த்து சார். வலிக்குது ஒண்ணு இல்ல, டாக்டர். ஒண்ணு இல்ல. வலிக்குது. ஒண்ணும் இல்லப்பா. ஆ, நத்திங் டு worry ஆதி. சின்னதா ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு, அதான் இந்த வலி. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஆதி, டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லவா. வழுக்கி விழுந்தா இந்த மாதிரி வலி இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். பட் பயப்பட வேண்டாம். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். டாக்டர், அவர் வலியால ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன பண்றது? நான் பெயின் கில்லர்லாம் எழுதி தரமா. பெயின் அதிகமா இருந்தா கொடுங்க. he will be all right. ஏன் டாக்டர், இந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்படி டாக்டர்? ஆபீஸுக்கெல்லாம் போலாமா இல்ல நடக்கவே கூடாதா? ஆதி, ஆபீஸ்ல 2 நாளைக்கு மறந்துருங்க. கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். வீக்கே இல்லாதனால நம்ம worry பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு வலி அதிகமா இருந்தா எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்துடலாம். 2 நாளைக்கு நடக்காதீங்க. வீக்கம் வந்துடும். அப்புறம் சரியாகிறதுக்கு 1 வீக் கூட ஆகலாம். ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாமா, அவர் நடக்காம பாத்துக்குங்க. அதான் டாக்டர் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு மேல மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? பாட்டி, எல்லாம் உங்களை சொல்லணும். 2 நாள்ல அவரால ஒரே இடத்துல இருக்க முடியுமா? பாவம் பாட்டி. இது அதுக்கு இல்ல பாரதி, நீ கூடவே இருந்து பாத்துக்கோ. ஆதிக்கு வேணும்ன்றதெல்லாம் பண்ணி கொடு. உனக்கு முடியாதப்ப ஆதி பாத்துக்கிட்டான்ல, இப்ப நீ பாத்துக்க. பாட்டி, பாவம் பாட்டி, அவரு எல்லாம் உங்களால் தான். இப்ப நீ என்னடி சொல்ல வர்ற? நானும் உங்க ஆட்டத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆதி குளத்துல குதிச்சா நீ போய் காப்பாத்துற, அப்புறம் பாஞ்சு போய் கரண்ட் கம்பிய புடிச்சு இழுக்கிற. அவன் வந்து அப்புறம் உன்னை காப்பாத்துறங்கிற பேர்ல வாயில ஊதி ஊதி உனக்கு உசுர குடுத்திருக்கான். பெருசா பேச வந்துட்டான். போவியா? ஐயோ பாட்டி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவர் காதல் விழுந்துற போது. என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்ல ஆதி, ஒண்ணும் இல்ல. தம்பி, டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?